ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. அன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேமியா எக் புலாவ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். எக் புலாவ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சேமியாவில் நம்ம காய்கறி போட்டு செஞ்சுருப்போம், அல்லது நார்மலாகவே கடுகு, உளுந்து, வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு நம்ம சக்கரை போட்டு குழந்தைங்கள சாப்பிட சொல்லியிருப்போம். ஆனால் இந்த எக் புலாவ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க எந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னு. இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற பூச்செடி, ஒரே ஒரு ரோஸ் செடி தான். பட்டன் ரோஸ் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள், அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி காரைக்குடியில் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஊட்டியில் இருந்த ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக, அந்த சாரலான மலை, குளிர்ந்த காற்று ரொம்ப அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது கூட இந்த ரோசாப்பூ செடியோடு நான் இருக்கிறதும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ போய் எப்படி சேமியா எக் புலாவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சேமியா புலாவ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம். வறுத்த சேமியாவும் கிடைக்கும், அது போல் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இது போல் இருக்கிறதும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சேமியா ஓரளவு நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் 100 கிராம் அளவுக்கு சேமியாவை சேர்த்துருக்கேன். நான் 200 கிராம் அளவுக்கு சேமியா வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ இது 100 கிராம் அளவு தான். இன்னொரு 100 கிராம் நம்ம நெய் போட்டு வறுத்து எடுத்துடலாம். பாத்திரம் பெருசாக இருந்தால் ஒரே தடவையில் 200 போட்டுக்கலாம். கொஞ்சம் கருத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுக்கிறது நல்லது தான். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம். சேமியா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பிரிஞ்சு இலையும் ஒரு பட்டை துண்டும் எடுத்திருக்கேன். முந்திரி பார்த்திங்கன்னா 10 முந்திரி உடைக்காமல் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து விட்ருங்க. ஏலக்காய், கிராம்பு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய், கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா முந்திரி ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்குவோம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் நல்லா நம்ம வறுத்து விட்டுறலாம். நீங்கள் எண்ணெயில் செய்கிறதுனா கூட செய்யலாம். நெய்யில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த புலாவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெயிலே வறுத்துட்டு எண்ணெயிலே கூட இதை செய்யலாம். நெய்யில் செய்யும்போது அதோடய டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதையும் அதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கிளறிடுவோம். இஞ்சி பூண்டு விழுதை நல்லா சேர்த்து கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம காய்கறிகள்லாம் இதில் சேர்த்துக்கலாம். 2 கேரட்டு சேர்த்துருக்கேன், 100 கிராம் அளவு இருக்கும். 100 கிராம் அளவுக்கு பீன்ஸு சேர்த்துருக்கேன். 1 கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் முதல்ல நல்லா சேர்த்து கிளறி விட்டுறலாம். பச்சை பட்டாணி, அதாவது காயிலிருந்து தான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் அவிச்சிட்டு கூட இதில் சேர்த்துக்கிறலாம். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் அவிச்சு சேர்த்துக்கோங்க. நான் பச்சை பட்டாணி தான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இதை நல்லா முதல்ல கிளறி விட்டுருவோம். இப்போ எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டாச்சு. பச்சை பட்டாணி 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறிடலாம். கிளறிட்டு இப்போ தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம இதில் சேர்த்துருவோம். காய்கறி நிறைய சேர்த்துருக்கிறதுனால உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது உப்போட மஞ்சத்தூள், காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செகண்ட் அப்படியே கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் இப்போ விட வேண்டாம். காய் ஓரளவு நமக்கு வேகட்டும். லேசாக அப்படியே உப்போட கிளறி கொடுத்துட்டு அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் காய் வேக வச்சுருக்கோம். அதனால நமக்கு அடி பிடிக்காமல் கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம வறுத்த பிறகு சேமியாவை ஒரு கப்பில் அளந்து பாருங்கள். எத்தனை கப்பு இருக்குதோ அந்த கப்பில்
ஒரு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா நமக்கு வந்து உதிராக கிடைக்கணும் இல்லையா புலாவ், அதனால நம்ம வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு கூடவே தேவை அப்படின்னா, ரொம்ப சாஃப்டாக தேவை அப்படின்னா 2 கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கிளறி விட்டு அடுப்பை கூட வச்சு விட்ருவோம். வச்சுட்டு ஒன்றா கிளறி விட்டுருங்க. தண்ணி உப்பு எல்லாம் சேர்ந்து நமக்கு கொதி வரட்டும். நல்லா வந்து தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிளறி விடுங்க. இப்போது அப்படியே நம்ம காய்கறியை கீழேருந்து லேசாக பரட்டி விட்டு அப்படியே சேமியாவை கீழே கொண்டு போயிட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டோடு வேக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா சரியாக நமக்கு வெந்துடும். பாருங்கள், நம்ம சேமியா நிறைய போட்டிருந்தோம், அப்படியே நமக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் சேர்த்து காய்கறியோடு சேர்த்து கிளறி விட்டுறலாம். நல்லா சேமியா காய்கறியெல்லாம் கிளறி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்ல வாசத்தோடு நமக்கு சேமியா ரெடியாக இருக்குது. ரொம்ப பொழுப்பாக சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது. அதில் எப்படி எக்கு நம்ம சேர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது 3 முட்டை எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லேசாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம ஃபீட் பண்ணிடலாம். நல்லா நம்ம வந்து முட்டையை ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன். முட்டை ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை அப்படியே இதில் சேர்த்து விட்டு கிளறி விட்டுருவோம். முட்டையை சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுருலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு கூட வைக்க வேண்டாம். நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இதை நம்ம இப்போது புலாவோட சேர்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே புலாவில் இதை சேர்த்துடலாம். பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை அப்படியே புலாவில் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டு கொத்தமல்லி தூவிடலாம். அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு கிளறி இறக்கிடுவோம். அருமையான சுவையில் எக் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல சுட சுட சூப்பரான டேஸ்ட்டில் ரெடியாக இருக்குது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.